வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி ப்ரோ, how to know it's சுபத்துவம் or not? How to see that? Explain please. My ஜாதகம் சூரியன் புதன் சுக்கிரன் in 12th house. Okay, I'm மீன லக்னம். Okay, என்ன கேட்குறாருன்னா, எப்படிங்க ஒரு கிரகத்தினுடைய சுபத்தன்மையை கண்டுபிடிக்கிறது? இயல்பாகவேங்க இயல்பான சுபர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, லக்ன சுபர்ன்ற மாதிரி சில இடங்கள்ல இருப்பாங்க. ஓகே, இயல்பான சுபர் யாரு? எந்த இடத்துலையும் முதன்மை சுபர் பௌர்ணமி சந்திரன் தான். குருவையும் மிந்தி அவர் தாங்க சுபரா, அவர் தான் சுபர். குருவையும் தாண்டி குருவை விட அதிக ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புகள்ல பூமிக்கு மிக அருகாமையில் இருந்து கிட்டத்தட்ட அந்த ஒளியை உணரக்கூடிய அளவுக்கு பூமியில ஒளியை செலுத்தக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னாக்கா சந்திரன். இதில் வந்து பிளானட்னு சொல்கிறத விட நம்ம வந்து துணைக்கோள்னு சொல்லலாம். பூமியினுடைய துணைக்கோள் இந்த சந்திரன் அதிகப்படியான ஒளியை அவர் பௌர்ணமி அமைப்புகள் இருக்கும் பொழுது செலுத்துறாரு. அதற்கு அடுத்த நிலையாக குரு, அதற்கு அடுத்த நிலையாக சுக்கிரன். அதில் கூட பௌர்ணமி சந்திரனுக்கு குருவை கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட குரு உச்சநிலை அடையும் போது அந்த 45 டிகிரி பார்வை அமைப்பு கடகத்தில் மட்டும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் பௌர்ணமி சந்திரனுக்கு எல்லா வீடுகள்லையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிடைக்கும். அதாவது சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த 180 டிகிரி வராது, 90 டிகிரி, சாரி 90 டிகிரியில், அதாவது எதிரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் பாவகம் ராசி, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு அமைப்புகள்லையும் 15 டிகிரின்ற மாதிரியான சில அமைப்புகளில் ஒளிச்சிதுற. இதுக்கு அடுத்த நிலையாகன்னு பார்த்தீங்கன்னா குருக்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன், குருவில் பாதி, அதுக்கப்புறம் தனி புதன். இவங்க தாங்க சுபத்துவ பிளானட். அப்போது எந்த இடத்துலையும் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட், குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிளானட், குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பிளானட், அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனோடு இணைவில் இருக்கக்கூடிய பிளானட், சேர்க்கை வீட்டில் இருக்கக்கூடிய பிளானட், அதோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கக்கூடிய பிளானட், அதே மாதிரி சுக்கிரனோட வீடு, சுக்கிரனோட சேர்க்கை, சுக்கிரனுடைய இணைவு, இந்த அமைப்புகள் இருக்கிற கிரகம் எல்லாம் சுபத்துவமாகுங்க. இதில் உங்களுக்கு குருனா 1, 5, 9ன்ற அமைப்புகளில் பார்ப்பாரு, சுக்கிரன்னா வெறும் 7ஆம் பார்வையாக பார்ப்பாரு, புதன் 7ஆம் இடத்தோட பார்ப்பாரு, இப்படின்ற சில அமைப்புகள் வந்துடும். இதில் இந்த ஒளியான அமைப்புகளில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய எந்த கிரகமுங்க அவயோக கிரகமாக இருந்தாலும் கூட கெட்டதை செய்கிறத குறைச்சிக்கும். அப்போ எப்படி உங்களுக்கு பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் மீன லக்னம்னு சொல்லிடுறீங்க. மீன லக்னத்துக்கு எந்த இடத்துலையுமே அவயோக கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் வந்து 6, 8, 12 மறையணுன்றது விதி. ஆனால் அவர் 12 மறைஞ்சாருன்னா 6ஆம் இடத்தை பார்த்து நிரந்தரமான அமைப்புகளில் நோயை கொடுக்கறதோ, உடல் அமைப்புகளில் ஒரு மாதிரியான சின்ன பிரச்சனைகளை கொடுக்கறதோ, இரவில் தூக்கம் இல்லாத தன்மையை கொடுக்கறதோ, அந்த ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. அப்போது சுபத்துவ கிரகம் என்ன பண்ணும்? தன்னுடைய கிரகத்தின் தன்னுடைய ஆதிபத்தியத்தை அந்த காரக வழியாக கொடுக்க ஆரம்பிக்குங்க. அப்போ சுக்கிரன் வச்சுக்கோங்களேன், சுக்கிர தசையில் தான் வீடு வாங்கியிருப்பீங்க, சுக்கிர தசையில் தான் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா சுக்கிரனின் காரகம் வீடு வாங்கணும். ஆனால் அவரோட ஆதிபத்தியம் 8ஆம் ஆதிபத்தியம், கடனால் கிடைக்கக்கூடிய தன்மை. இப்படி ஒருத்தர் தான் வீடு வாங்குவார், காடி வாங்குவார். இந்த அமைப்பில் தான் உலகத்தில் எல்லாருமே வீடு காடி வாங்க முடியும். அப்போது இந்த அமைப்புகளில் தான் சுபத்துவ தன்மை இருக்கும். அப்போ சுபர் தொடர்புன்றது குருவோட சுக்கிரனோட பௌர்ணமி சந்திரனுடைய தனி புதனுடைய இணைவு அமைப்புகள் இருக்கிறவங்களுடைய கிரகம் எப்பொழுதுமே சுபநிலையை அடையும் பிரதர். ஆனால் இதுக்கு கொஞ்சம் துல்லியமான நாலேஜ் வேணும். இன்னும் டிகிரி கணக்கெல்லாம் வேறு வரும். 8 டிகிரி இருந்தால் ஒரு பலன், 12 டிகிரி இருந்தால் ஒரு பலன் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.